My dear students, this is Class 12 Maths, Chapter 2, Exercise 2.9 question number 13 and 14 பார்க்க போகிறோம். First question number 13 போலாமா? Question number 13ல first அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அதாவது Z1 plus Z2 plus Z3 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். Z1 plus Z2 plus Z3க்கு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. அப்போது ஸ்கொயர் பண்ணாலும் ஜீரோ தான். ஓகே, இப்போ நான் இதை எலாபரேட் பண்ணி எழுத போகிறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. 2 நான் கம்பைண்டாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ 2ab bc ப்ளஸ் ca. இதான் நம்ம 9th படித்த ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. இப்போ நான் ஏபிசிக்கு பதிலாக Z1 Z2 Z3 எடுத்துக்கிறேன். அப்போது Z1 Z2 Z3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு Z1 ஸ்கொயர் Z2 ஸ்கொயர் Z3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு Z1 Z2 Z2 Z3 அப்புறம் Z3 Z1. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், வெளியே ஒரு Z1 Z2 Z3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வேல்யூ இங்கே பாருங்கள், 0. ஸோ இந்த சைடில் நம்ம 0 போட்டுக்கலாமா? 0 ஈக்குவல் டு, ஸோ இவங்களெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணல. Z1 ஸ்கொயர் Z2 ஸ்கொயர் Z3 ஸ்கொயரை நான் டிஸ்டர்ப் பண்ணல. பட் இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன், 2ஓட Z1 Z2 Z3யை மல்டிப்ளை பண்ணுறேன். அதே Z1 Z2 Z3ஆல் டிவிஷன் பண்ணிக்கிறேன். மீனிங் மாறாது. ஓகேவா? Z1 Z2 உள்ள Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1. புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க பாருங்கள். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? Z1 ஸ்கொயர் Z2 ஸ்கொயர் Z3 ஸ்கொயர் போடல பாருங்கள். ஸோ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கான நான் வேல்யூ எடுத்துகிட்டு வரணும். அவங்க கேட்ட வேல்யூ என்னங்க வேல்யூ கேட்டுக்கிட்டாங்க பாருங்கள், Z1 ஸ்கொயர் Z2 ஸ்கொயர் Z3 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ நான் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். பட் எனக்கு இன்னொரு விஷயம், இதை நான் உள்ளே எடுக்க போகிறேன். அதாவது கீழே இருக்கிற Z1 Z2 Z3 நான் உள்ளே எடுக்க போகிறேன். ஸோ Z1க்கு Z1 கேன்சல் ஆயிரும், Z2க்கு Z2 கேன்சல் ஆயிரும். மேலே ஒரு 1 போடுங்க மறக்காமல். இங்கே பாருங்கள், Z2 Z3க்கு Z2 Z3 கேன்சல் பண்ணிக்கோங்க, மேலே 1 போடுங்க. Z3க்கு Z3 கேன்சல், Z1க்கு Z1 கேன்சல், மேலே 1 போடுங்க. ஸோ ஆகக்கூடி 0 ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம 1/Z1 முதல் எடுத்துக்கலாமா? 1/Z1, இங்கே பாருங்கள் 1/Z2, இங்கே வந்து 1/Z3. ஓகேவா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் எல்லாமே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். mod Z1 mod Z2 mod Z3 எல்லாமே ஈக்குவல் டு 1. அப்போது mod Z ஈக்குவல் டு 1ன்னா Z இன்வர்ஸ் ஈக்குவல் டு Z பார் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு பதிலாக மட்டும் அவங்களுடைய கான்ஜுகேட் எழுத போகிறேன். ஏன்னா mod Z equal to 1, Z2 also 1, mod எல்லாமே 1 தான் பாருங்கள். mod Z1 1, mod Z2வும் 1 தான், mod Z3யும் 1 தான். சம்மிலே கொடுத்துட்டாங்க. அப்போ Z1க்கு 1/Z1க்கு Z1 பார், 1/Z2க்கு Z2 பார், 1/Z3க்கு Z3 பார். புரியுதுங்களா? ஸோ செப்பரேட்டாக இருக்கிற எல்லா பாரையும் சேர்த்து ஒன்றா போட்டுடுறோம். Z2 Z3. ஸோ சிங்கிள் யூனிட்டாக பண்ணிடுறேன். அப்போது இதுவும் தான், அதாவது இவங்களோட வேல்யூவெல்லாம் 1ன்னு வரும்போது mod Z பார் ஈக்குவல் டு mod Zன்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, அல்லாட்டி இவங்களுக்கு கூட்டி வர்ற ஆன்சர் வந்து 0 தானே. 0க்கு நீங்கள் கான்ஜுகேட் எடுத்தாலும் 0 தானே வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் ஆகக்கூடிய உங்களுக்கு 0 தான் வேல்யூ கிடைக்க போகுது. அப்போ இது 0ன்னா இது மொத்தமே 0 ஆகிடும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ 0 ஈக்குவல் டு Z1 ஸ்கொயர் ப்ளஸ் Z2 ஸ்கொயர் ப்ளஸ் Z3 ஸ்கொயர். அப்போ 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ
இதுக்கான வேல்யூ என்ன பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு ஜீரோன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷனில் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13 ஆப்ஷன் 4 தான் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 14 போகலாம். இது வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரியல் பார்ட் வந்து ஜீரோ. புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? பியூர்லி இமேஜினரினா ரியல் பார்ட் வந்து ஜீரோ வரும். ஓகே, நான் ஜட்டுக்கு பதிலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போனா மாடு ஜட்டு என்னான்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின் நம்பர் 14. z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போது மாடு ஜட்டு என்ன வரணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இங்கே வாங்க திரும்ப. இப்போது இது வந்து பியூர்லி இமேஜினரி. அப்போ ரியல் பார்ட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜட்டுக்கு வேல்யூ கொடுத்து எழுத போகிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. ஃபர்தராக எக்ஸ் மைனஸ் 1 செப்பரேட் பண்ணிடுறேன், ப்ளஸ் ஐஒய் கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 செப்பரேட் பண்ணிடுறேன். ஐ மீன் ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் எழுத போகிறேன். பட்டு கீழே வந்து என்ன வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. அதனால் மேலே கீழே காஞ்சுகேட்டு. காஞ்சுகேட் யார்? எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள், மைனஸ் ஐஒய். அதே தான் மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய். ஓகேவா? ஸோ காஞ்சுகேட் போட்டோம். இப்போது எனக்கு ரியல் பார்ட் மட்டும்தானே வேணும். ஸோ நான் ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. கீழே வந்து கண்டிப்பாக டினாமினேட்டர் வரணுமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயரு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயரு. இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பெருக்குனா ஐ வராது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ரியல் பார்ட்டில் தான் வரும். பட்டு இவங்க ரெண்டு பேரும் பெருக்குனா ஐ வந்துடும். அது நமக்கு வேணாம், இமேஜினரி பார்ட்டு நமக்கு வேணும். அதே போல் இவங்க ரெண்டு பேரும் பெருக்கினாலும் ஐ வந்துடும், அதுவும் எனக்கு வேணாம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இன்னொரு ரியல் பார்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு. பட் ஐ இன்ட்டு ஐ என்ன வரும்? இன்னொரு மைனஸ் 1 வந்துடும். ஓகேவா? ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1. அப்புறம் ரியல் பார்ட் ஈக்குவல் டு ஜீரோவா? நம்ம இங்கே ஜீரோ போட்டுக்கலாமா? இப்போ இந்த என்டையர் டினாமினேட்டர் அங்கே போய்ட்டு ஜீரோவில் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, அப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதுங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு ப்ராக்கெட்டும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போடலாம். அப்போ 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், அதனால் நான் 1ன்னே போட்டுக்கிறேன். ஸோ இது 1ன்னே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த மைனஸ் 1 மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போது மாடு ஜட்டு என்னன்னு சொன்னேன்? மாடு ஜட்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ரூட்டுக்குள்ளே நான் 1 போடவா? அப்போ ரூட் எடுத்தாலும் 1 தானே. அப்போ என்னோடய மாடு ஜட்டு யார்? 1 தானே. அப்போ மாடு ஜட் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடலாமா? ஸோ எந்த சாய்ஸில் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சாய்ஸ் நம்பர் 2ல் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சாய்ஸ் நம்பர் 2 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.